ஹலோ மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கூலான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தின்னான கார்போர்டு இல்லைனா அந்த மாதிரி ஒரு உட்டன் போர்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு வேஸ்ட்டு உட்டன் பாக்ஸ்லேருந்து ஒரு பீஸ் தான். இதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பெயிண்ட் நிறைய அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டார்க் ப்ளூ எடுத்து சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு, அப்புறம் மேலே கொஞ்சம் டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒயிட், இந்த 3 கலரும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது 3ஐயும் நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். இது மாதிரி ப்ரஷ் வச்சு டார்க் ப்ளூலேருந்து லைட்டுக்கு ஃபஸ்ட்டு மர்ஜ் பண்ணிடுங்க. மர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நியூ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இன்னொரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட்லேருந்து ஸ்கை ப்ளூக்கு வர மர்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த ஷேடிங் வரும். நீங்கள் ப்ளூலேருந்து அப்படியே ஒயிட்க்கு ஷேட் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட்டு ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடும். இப்போ நம்ம ஒயிட்லேருந்து கீழே கொண்டு வரணும். அந்த டார்க்லாம் இப்போ லைட்டாக நம்ம மாற்றணும். ஏன்னா இவ்வளோ டார்க் கலர்ஸ் தேவையில்லை, அதனால் கொஞ்சம் நான் லைட்டாக மாற்றிட்டேன். லைட்டாக மாற்றிட்டு இதுக்கு கீழே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் டார்க் ப்ளூ கீழே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ அங்கங்கே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயிட் கொஞ்சம். இப்போ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு கடல் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சி எஃபெக்டாக அந்த அலையாக இருக்கிற மாதிரி வரத்துக்காக நான் ஒயிட் அங்கங்கே ப்ளூவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு அழுத்திக்கு அந்த டெக்ஸ்சர் வரணுங்கிறதுக்காக ஒயிட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ப்ளூவோட அங்கங்கே இந்த மாதிரி மர்ஜ் பண்ணால் அந்த கடல் அலை மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும்னு நினச்சி பண்ணேன். பட் ஓரளவு வந்துச்சு. அதுக்கப்புறமா கீழே ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம மண் தான் ஒட்ட போகிறதுனால வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மணல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட மணல் இல்லாதனால நம்ம சாதாரணமாக செடியெலாம் வைப்போம் இல்லையா, அந்த மண் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு மணல் யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் மணல் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் நார்மல் மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கோட் மணலை அப்ளை பண்ணிட்டு அங்கங்கே திட்டு இருந்துச்சு, அதையும் ஃபில் பண்ணுற மாதிரி அங்கங்கே மண் அப்ளை பண்ணி காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஐஸ்டிக் தேவைப்படும். ஒரு ஐஸ்டிக் எடுத்துகிட்டு இது மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஐஸ்டிக் இருந்தால் போதும். 2ஆக கட் பண்ணிவிட்டு இது ஒரு கேட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால் மேலே இது மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ண வாட்டி அந்த மண் மேலே இப்படி ஒட்டுக்கணும். நம்ம ஒட்டிட்டு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ஷெல்ஸ் இருந்துச்சு. இது கடையில் வாங்கலை, நாங்கள் வெளியே போயிருக்கும் போது இந்த ஷெல்ஸ்லாம் மண்ணில் இருந்துச்சு. அங்கேருந்து நான் எடுத்துருந்த அந்த ஷெல்ஸ்லாம் இப்போ அந்த கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் ஷெல்ஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் இல்லைனா ஹார்ட் க்ளூ கூட போட்டு ஒட்டிக்கலாம். இந்த கம் எப்படின்னா ஆல் ஃபிக்ஸ் ஃபெவிகாலோட பிராண்டு தான். ஃபெவிகாலில் ஆல் ஃபிக்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்கும் இதுக்கு. ஸோ இது ஹார்ட் க்ளூ மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு போர்டு இருக்கிற மாதிரி பிளாக் கலர் பெயிண்டில் ஒரு போர்டு இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த போட்டோட ஷேடோ அந்த வாட்டரில் தெரிகிற மாதிரி லைட்டாக பிளாக் கலர் ஷேடோஸ் கொடுத்துருக்குறேன்.
அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் மேலே வந்து பறக்குது. இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்ட்ஸ் வந்து மேலே பறக்கிற மாதிரி வந்து வரைஞ்சாச்சு. இங்கே ஏதாவது கோட்ஸ் எழுதணுன்னா வந்து சைடில் எழுதிக்கலாம். ஸோ இந்த இதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த மணல் கிடைக்கல, நான் நார்மல் மணி யூஸ் பண்ணிவிட்டேன். அதுதான் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பீச் எஃபெக்ட் வந்து அவ்வளோவா கிடைக்காது இந்த ஒரே ஒரு மிஸ்டேக்கால் தான். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் வந்து சூப்பர்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.